நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம 2025 ஆகஸ்ட் மாதம் 22 வெள்ளிக்கிழமையுடைய பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள். இன்றைக்கி சந்திர பகவான் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். இன்றைக்கி மாத சிவராத்திரி. நாளைய தினம் சர்வ அமாவாசை. அமாவாசை நாளைய தினம் ஸ்ரார்த்தம் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கி செய்திருவாங்க. நாளைய தினம் அமாவாசை. மேஷராசி என்பர்களே, சந்திர பகவான் இன்றைக்கி உங்களுக்கு 4வது ஸ்தானத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார் ஆயில்யம் நட்சத்திரத்தில். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக அமைகிறது. இந்த படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களே, படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், பெரிய வெற்றிகள் தேடி வரும். அதே போல் மனதில் ஏதோ ஒரு தடைகளும் தடங்களும் சிலருக்கு இன்றைக்கி மனசில் இருந்துருக்கு. இந்த நாள் வியாபாரிகளுக்கு வெகுவான லாபத்தை நமக்கு கொண்டு வந்து தரப்போதுங்க. அதே போல் பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுடைய ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 3வது ஸ்தானத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். ஒரு வியாபாரம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். பயணங்கள் மிக திருப்தியாக அமையும். நல்ல பயணங்கள் அமையக்கூடிய நாள். ஒரு முக்கியமான அலுவல் சம்பந்தமான பேச்சுக்கள் கூட இன்னைக்கு நடக்கும். நாளை நடக்கப் போகிற ஒரு சம்பவத்தை பற்றி இன்னைக்கு குடும்பத்திலையும் சகோதரர்களிடையும் பேச்சுக்கள் அதிகம் இருக்கும். இந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல தன வரவு வந்து சேரும். ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ் சம்பந்தப்பட்ட பேச்சும் செயலும் உங்கள்கிட்ட இருக்கும். கணவன் மனைவி கிடையில் கூட ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அதி அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மாணவர்கள் ஆன்லைன் கோர்ஸில் சேர்ந்து வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். மிதுனராசி என்பர்களே, இது ஒரு அற்புதமான நாள். மிதுனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு தனஸ்தானத்தில் இருப்பது ஒரு நன்மை. ராசியிலே உங்களுடைய பஞ்சமாதிபதி சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். ஆகவே இந்த நாள் மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல தன வரவு வரப்போகிறது. ஆனால் ஒரு வேலை சம்பந்தப்பட்ட டென்ஷன் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கும். இந்த செவ்வாய் பகவான் இருக்காரே 4ஆம் இடத்துல இருக்கார். புதிதாக வீடு மனை வாங்கணுங்கிற எண்ணம் பலருக்கு இப்போ இருக்கும். புதிதாக கார் வாங்கலாம்ங்கிற எண்ணம் சிலருக்கு இருக்கும். ஆளுக்கு தகுந்தாற் போல இன்னைக்கு பேசுவீங்க. சாமர்த்தியமாக பேசி சாமர்த்தியமாக நடந்து கொள்வீர்கள். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல தேர்ச்சி இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு அமைகிறது. கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, படிப்பில் நல்ல சூழ்நிலைகள் ஏற்பட போகிற ஒரு நல்ல நாள். நீண்ட நாளாக எதிர்பார்த்துன்றது ஒரு கம்யூனிகேஷன் வந்து சேரும். ஆனால் நிறைய பேருக்கு கேட்டீங்கன்னா ஒரு மனக்குழப்பம் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இருக்கும். தொப்புள் கொடி உறவுகளால் சில பெண்களுக்கு மனசுக்கு கஷ்டம் இருக்கும். நம்ம பையன் நம்ம பொண்ணு நம்ம நினைச்சபடி இல்லையேன்னு சிலருக்கு தோணும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கிர பகவான் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்துவாங்க. திருமணம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் மாறுபடும். இந்த சுக்கிர பகவான் 12ல் மறைஞ்சிருக்கிறார். சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இப்போ இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருந்துருக்கார். உங்களுடைய வாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய குணம், அத்தாரிட்டேட்டிவாக பேசக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கும். பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உண்டு. வியாபாரிகளுக்கு இது நல்ல நாள். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு
ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் ஆட்சியாக இருப்பது ஒரு யோகம். லாபத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம். 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் லாபத்திலே அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகங்களை தர வல்லது. ஆகவே இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு தாங்கள் நினைத்த காரியங்களிலே வெற்றி பெற முடியும். அதே நேரத்தில் கொஞ்சம் வம்பு வழக்குகள் இருந்துருக்கும். இன்னைக்கு புரளிகள் உங்களை பற்றி வந்தால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. பேசுபவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். உங்களை பற்றி மீம்ஸ் வருது, இல்லை உங்களை பற்றி புரளிகள் வருகிறது, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. விமர்சனங்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாள். அலுவலகத்தில் உயரதிகாரியோடு இருந்த மோதல் போக்கு இப்போ மாறும். வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளாமல் இப்போ இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பேச்சில் ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே கூட சில இடத்துல கருத்து மாறுபாடுகள் இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் சகோதர உறவுகளுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க. சில விஷயங்களை முன்னின்று நடத்துவீர்கள். கன்னிராசி என்பவர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு. எல்லாம் சொத்தெல்லாம் இருக்குங்க, இருந்தாலும் இன்னொரு சொத்தை வாங்கி போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதே நேரத்தில் சந்திர பகவான் லாபத்திலே அமர்ந்திருக்கிறது ஒரு யோகம். சந்திர பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக மூத்த பெண்மணிகளுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு உண்டு. உங்கள் ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அம்மா, சகோதரி, மூத்த பெண்மணி இவர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். எல்லா காரியங்களையும் வெற்றி பெறுவீங்க. ஆனால் பேச்சுக்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏதாவது பிரச்சனையை கிளப்ப முடியாதான்னு இளைய சகோதரன் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். இந்த நாள் நல்ல வருமானம் வரும், பிஸ்னஸில் வளர்ச்சி வரும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும் அருமையான நாள். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டு. கல்வியில் மாணவர்களுக்கு அற்புதமான வளர்ச்சி இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைகிறது. இந்த நாளில் சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்திலே இருப்பது ஒரு யோகம். வெளிநாட்டிற்கு சென்று கல்வி பயிலக்கூடிய யோகம் சிலருக்கு வரும். வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வரும். மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலைகள் கிடைக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும் நல்ல நாள். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாளில் ஸ்ரீ ராமஜெயம் எழுதணும். ராமஜெயம், ஸ்ரீ ராமஜெயம். ராமனை நம்பினால் ஏது பயம். ஆகவே ஸ்ரீ ராமஜெயம் என்று இன்றைக்கு எழுதி கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய துன்பங்கள் விலகும். இந்த நாள் பயணங்களை அவாய்ட் பண்ணணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். நம்ம உடல் நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கணும். சில பேர் இந்த மாதிரி நாட்களில் தண்ணீர் கண்டம் என்று கூறப்படுகிறது. அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பட் எது எப்படி இருந்தாலும் பிஸ்னஸில் புதிய மனிதர்களை நம்பி எதுலையும் இறங்க வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் பெரிய வெற்றிகளை பெறலாம். மகர ராசி என்பர்களே, இது மிக மிக நல்ல நாளாக மகர ராசி என்பர்களுக்கு அமைகிறது. 7லே சந்திர பகவான் இருப்பதனால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் கவனமாக பார்க்கணும். வெறும் நட்சத்திர பொருத்தம் என்பது மட்டும் பத்தாது. கட்ட பொருத்தம் பார்க்கணும், திசா சந்தி பார்க்கணும், பாப சாம்ஜியம் பார்க்கணும், நவாம்சம் பார்க்கணும். பார்த்து தான் இப்போ திருமண விஷயங்களில் இறங்கணும். அப்படின்னா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ புதிய வருமானம் ஒன்று சேரும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரும். பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க போறீங்க. கும்பராசி என்பர்களே, ஒரு பிஸ்னஸ் லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, சூப்பராக கிடைக்கும் இந்த லோன். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் ரொம்ப காம்படிஷனை மீட் பண்ணுவீங்க. இப்போ என்ன போட்டி இருந்தாலும் ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. ஆனால் கும்பராசிக்காரர்கள் இப்பொழுது 8ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருப்பதனால் உங்கள் கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதிலும் கோவப்பட்டு பேசக்கூடாது. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக பயணம் செய்ய வேண்டிய ஒரு நாள். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இன்றைக்கு ஒரு பரபரப்பு இருக்கும். நாளைய தினம் நீங்கள் நடத்தப் போகிற ஒரு செய்கைக்காக இன்றைக்கு ஒரு ஒத்திகையை போல இன்றைக்கு ஒரு பரபரப்பாக செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக அமைகிறது. மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியங்களிலெல்லாம் இன்னைக்கு வெற்றி. குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த நாளிலே உங்களுடைய பிஸ்னஸ் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டி தரப்போகின்றன.
ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை வச்சுக்கிடுங்க, இப்போ நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். அதே போல் வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள் வாங்குறது, ஒரு சோஃபா செட் வாங்கி போடுறது,